லாஸ்ட் வீடியோவில் ஆஃப் ரோடு பண்ணும்போது கியர் ராடு கழட்டி விழுந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கியர் நாப் வாங்குறதுக்காக நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். எங்கே வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. நார்மலாக காருக்கு ஸ்பேர் வாங்குற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே கிடைக்கல. அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, டிராக்டரில் இருக்கிற கியர் ராடில் இந்த நாப் இருக்கும்பா, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு எங்கள் ஊரில் ஓட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, இந்த ஜீப்புக்கு வரக்கூடிய அந்த கியர் நாப் எல்லாமே டிராக்டரில் இருக்குது. எங்களுக்கு தேவையானது லோ கியர், ஹை கியர், 2 வீல் டிரைவ், 4 வீல் டிரைவ் இருக்கு இல்லையா, அதோட கியர் நாப் அதை மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு 4 வீல் டிரைவுக்கு போடக்கூடிய நாபை போட்டோம். கரெக்டாக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. லோ கியர், ஹை கியர் போடுறதுல போடும்போது தான் பார்க்குறோம் சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ராடோடைய சைஸ் சின்னதாக இருக்குது, எங்கள் கிட்ட இருக்கிற அந்த நாபில் இருக்கக்கூடிய ஹோல் பெருசாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு தெரியல, போய் இதை மாற்றுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த கியர் ராட்லேயே ஒரு போல்டு இருந்துச்சு, அந்த போல்டை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். கிரைண்ட் பண்ணி அதில் அரால்டை தடவி இந்த கியர் நாப் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு காய வச்சிட்டோம். காய வச்ச பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு. அதை திருப்பி நாங்கள் அதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவுட்புட் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. திருப்பி அடுத்த ஆஃப் ரோடு போடும்போது அடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.